இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1லேருந்து இன்றைக்கு லெசன் வந்து பார்ட் 8 வரைக்கும் உள்ள G+9 ஸ்டோரி பில்டிங். இதை வந்து 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி லெசன் இருக்குது, இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கு எட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஃப்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது லிஃப்ட் வந்து லிஃப்ட் வந்து சென்டர் டு சென்டர் டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அடியும் இது வந்து 8 அடியும் இருக்கும். இதை வந்து உள்ளுக்கு இந்த ஆர்னமெண்டல்ஸ் போலாம் செட் ஆகுது லிஃப்ட் வந்து எட் பண்ணும்போது, அதனால் இதை தூண்டுற சைஸை சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்குரியது. அதை வந்து நாங்கள் எடிட் பண்ணுவோம். இதை வந்து லிஃப்ட்டுக்குரிய தூணை வந்து நான் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணேன்னு சொன்னால் எடிட் பண்ணுறதுக்கு வித்தை வந்து 1 feet ஆகுறேன். இது வந்து டெப்த். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இதில் வாலையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு வால் வந்து ஒரு அடிக்கு தேவை, ஆகவே 1 feet. இது ஆல்ரெடி தியரியிலே சொல்லப்பட்டிருக்கு, ப்ராக்டிக்கல் ட்ராயிங்லேயே வந்து நான் நிறைய தானே சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூணையும் சேஞ்ச் பண்ணணும். இதை எடிட் ஆப்ஷன் போய்ட்டு இதை ஆல்ரெடி இப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹால் பில்டிங்கில் உள்ள எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு டூப்ளிகேட் வந்து இருக்குது. இது வந்து நான் கொடுக்க போகிறது 12 inch into 24 inches. ஓகே ஓகே, ரீநேம் பண்ணேன்னு சொன்னால் இங்கே நீங்கள் மாற்றணும். வித் வந்து 1 feet, அது 2 feet. ஓகே, அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட்டு இவ்வளத்தில் ஒரு தூண் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது. இந்த லிஃப்ட்டுக்கு இந்த 1 feet-க்குரியது. ஆகவே கொலம் போய்ட்டு ஆர்கிடெக்சரல் போய்ட்டு இங்கே வந்து இந்த 15 inch கொலம் தான் இந்த இதுக்குரியது. 1 feet into 15 inches. ஓகே, இதில் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, இந்த தூண்ற வந்து சைஸ் வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணும்போது டேக் ஆஃப் இருக்கும்போது குவான்டிட்டி இது வந்து ஆல்ரெடி 15 inch மோடிஃபை பண்ண மூலம் இதை வந்து ரீநேம் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 12 inch into 15 inches. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஓகே. இதை வந்து இதுவும் இந்த வாலும் வந்து 9 inch வரணும். சாரி 1 feet-க்கு. அதை எப்படி செட் பண்ணுறேன்னு பார்ப்போம். மோடிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் மோடிஃபையில் இருக்குது. இது வந்து ஸ்பிளிட் எலிமெண்ட்டு. அதை நான் இந்த வாலில் கட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து இது வந்து இதில் இந்த ஒர்க் டாப் ரிமூவ் ஆகிடுது. இது ஏன் இந்த மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ரூம் இஸ் நாட் இன் ப்ராப்பர்லி என்க்ளோஸ்ட் ஆகலை. அதை கூட என்க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஆர்கிடெக்சரல் போயிட்டு வால் லிஃப்ட் வால் எடுத்து ட்ரா பண்ணுறேன். இங்கே ட்ரா பண்ணேன்னு சொன்னால் நான் ஓகே இது வரைக்கும். ஓகே, இதில் ஹைட் வந்து எங்கே வரையும் வரணும், level 1 into level 12. ஏன் இந்த மெசேஜ் இங்கே வந்து விசிபிளானு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த வால் வந்து கண்டினியூவாக இருக்குது. இதை நான் இங்கே வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வால் க்ராஸ் செக்ஷனுக்குள்ளே இருக்குது. இது வளமையாக செய்கிறது தான். இதை குவான்டிட்டி டேக் ஆஃப் இருக்கக்குள்ள வந்து க்ராஸ் செக்ஷனுக்குள்ள அந்த வால்கள் துண்டு எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லப்பட்டிருக்கு. மாடிஃபை செய்து ஜாயின் போயிட்டு ஸ்விட்ச் ஜாயிண்டோட 3வது ஆப்ஷனை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஓகே. இப்போ லிஃப்ட்டில் இன்டர்னல் டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். இன்டர்னல் டைமென்ஷன் நீங்கள் இங்கே டைமென்ஷன் போயிட்டு டிஐன் டைப் பண்ண உடனே இங்கே வந்து இந்த மெனுவில் வந்து பாருங்கள் வால் சென்டர் லைன் வால் ஃபேஸ் சென்டர் ஆஃப் கோர் ஃபேஸ் ஆஃப் கோர்னு இருக்குது. நம்மளுக்கு வால் ஃபேஸை ஆக்டிவில் வச்சுக்கொண்டு செக் பண்ணி பாருங்கள். 7 feet, இது 7 feet. இப்போ நம்மளோட லிஃப்ட்டில் வந்து இன்டர்னல் சைஸ் வந்து 7 அடிக்குரிய லிஃப்ட் வந்து எட் பண்ணணும். இது எல்லாமே ஓகே. அடுத்த வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்போ லிஃப்ட் எப்படி எட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆர்கிடெக்சரல் போனீங்கன்னு சொன்னால் கம்பார்ட்மெண்ட் போங்க. கம்பார்ட்மெண்ட் போனீங்கன்னு சொன்னால் லாட் ஃபேமிலி. லாட் ஃபேமிலியில் வந்து நான் வந்து யூகேட ஃபேமிலி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். யூகேக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எலிவேட்டர் அண்ட் லிஃப்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இல்லை 4 ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட் எஸ்கலேட்டர், அடுத்தது வந்து எஸ்கலேட்டர் வித் ஸ்டெப்ஸ், அடுத்தது வந்து எக்யூப்மெண்ட் கிளாஸ் லிஃப்ட், அடுத்த மாதிரி எக்யூப்மெண்ட் லிஃப்ட் அசம்பிள் பண்ணுறது. இதைத்தான் நான் எடுக்கிறேன் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்குக்காக. இப்போ இங்கே வெயிட் பண்ணும்போது நீங்கள் எந்த வாலில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். லிஃப்ட்டுக்குரிய ஓப்பன் வந்து கிச்சனுக்குள்ளால் இல்லை, கிச்சனுக்குள்ளால் எங்கால சைட் கிச்சன் இல்லைன்னு சொன்னால் இப்படி வைக்கலாம். இது ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து இதில் இறங்கிட்டு அவங்க ஒவ்வொரு கம்பவுண்டுக்கு போகிறதாங்க, அவங்களோட கம்பவுண்டுக்கு, அதாவது அவங்களோட ஏரியாவுக்கு போகிறதுக்குன்னு நான் லிஃப்ட் இதை இப்படி இந்த சைட்டில் ஹெட் பண்ணுறேன். இங்கே ஹெட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லிஃப்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சைஸ் தெரியும், இன்டர்னல் சைஸ் 7 feet 7 feet. அதுக்கு எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் ஹாய்ஸ்ட் வித் வந்து 7 feet, அதே மாதிரி ஹாய்ஸ்ட் டெப்த்தும் வந்து 7 feet கொடுத்துட்டு ஹைட் வந்து எப்போவுமே 7 feet. ஓகே, அப்ளை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள் லிஃப்ட். ஓகே, இதை 3D வியூவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு எனக்கு இந்த டைமென்ஷனை நான் டிலீட் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இப்போ சேஞ்ச் ஆகணும், எடிட் பண்ணணும். அங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபஸ்ட்டுக்கு நான் மாடிஃபை பண்ணிட்டேன் இந்த கிச்சனில். அதனால் நான் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டுக்கு நான் ஒர்க் டாப் எடுக்கிறேன்னா ஒர்க் டாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிச்சன் யூனிட் போனீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் லெவல் 2லேருந்து வரேன். லெவல் 2க்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது. இதை வந்து நான் என்ன செய்யணும், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் போயிட்டு அலைன் டு செலக்ட் லெவல் 1க்கு இது வரணும், கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துருக்கு. ஓகே, இதில் லெவல் 2ல் போயிட்டு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 2ல் இந்த வேர்ல்டு வந்து கண்டினியூவாகவே இருக்குது. இது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம செட் பண்ணி போகணும், டிலீட் பண்ணிவிட்டு லெவல் 2ல் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 2ல் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகுது. அது எப்படி நம்ம இல்லாமல் ஆக்குறேன்னு பார்த்து சொன்னால் லெவல் 3க்கு போனீங்கன்னு சொன்னால் இது நம்ம ஓகே. இப்போ வந்து லெவல் 2ல் போயிட்டு நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஞ்ச் பேஸ் லெவல் வந்து இதை வந்து நீங்கள் நொன் இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே. அந்தந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணும்போது அந்தந்த லெவல் விசிபிள் ஆகும். ஓகே, இதில் வந்து இது எல்லாமே ஓகே, இதுவும் ஓகே. இதை வந்து ரிமூவ் பண்ணணுமே. நான் இதில் தூண் இருக்குது, இவ்விடத்தில் தூண் ஒன்று பண்ணணும், அதை பார்க்கணும். இங்கே இருக்குது, இதை வந்து செக் அதை கிளிக் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விசிபிள் ஆகும். லெவல் 1லேருந்து லெவல் 2ல் தான் அது ஹைட் இருக்குது. இது நம்ம லெவல் 12 வரைக்கும் இந்த வேலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெவல் 2ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விசிபிள் ஆகும். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் வழங்குற அந்த தூணுக்குரிய ஐடென்டிஃபிகேஷன் செகண்ட் ஃப்ளோரில் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதை எப்படி கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் இதில் வந்து கொலம் போயிட்டு கட் பேட்டர்ன் போயிட்டு போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சாலிட் கொடுத்துட்டு கலரை வந்து சரி இங்கே கலரை வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு தேவையான கலர். ஓகே, அப்ளை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு போகிறது வந்து டைம் வேஸ்ட். அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம்.
இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். அதுக்காண்டியாக நான் 3D வியூ போகிறேன். ரைட்டு, இங்கே உள்ள எல்லா ஃப்ளோரையுமே செலக்ட் கொடுத்துட்டு delete பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த ஃப்ளோரையும் delete பண்ணுறேன். அதுக்கு ஈஸி லெவல் 2 போய்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு விசிபிள் எண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த லெவல் 2 லெவல் எல்லாமே delete ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இந்த பெட் சிஸ்டத்தையும் விசிபிள் எண்ணி கொடுத்துட்டு delete கொடுக்குறோம். ஃபர்னிச்சர் ஐட்டம் அல்லது நீங்கள் ஆல் செலக்ட் கொடுத்து செய்யலாம். செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபில்டரில் நான் செக் கொடுத்துட்டு ஃபர்னிச்சர் delete ஆகணும், ப்ளம்பிங் பிக்சர் delete ஆகணும். ஓகே, அப்ளை. ஓகே, இதை வந்து delete பண்ணிவிட்டு 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. நான் ஓகே, லிஃப்டெல்லாம் வந்து லெவல் 1 இன்ட்டு லெவல் 12 வரைக்கும் கண்டினியூவாக எட் பண்ண அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம சேஞ்ச் எல்லாமே ஓகே தானே. இந்த லிஃப்ட்டை வந்து இங்கே எட் பண்ணணும். இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த தூணை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து 12 இன்ட்டு 24 இன்ச்சஸுக்கு ஒரு தூண் இருக்குது. அதை எட் பண்ணால் நான் ஓகே. அதே மாதிரி இந்த துணை delete பண்ணி எட் பண்ணணும். அது ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட் ஸ்ப்ளிட் எலிமெண்ட் போயிட்டு கட் பண்ணிவிட்டு இதை நான் delete பண்ணுறேன். delete பண்ணிவிட்டு இதை நான் இப்போ எட் பண்ணுறேன். இந்த ஓலை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் போனீங்கன்னா சென்டர் நம்மளுக்கு தெரியும் 3 என்ற லெட்டர் நம்பர்ஸ் வராது. இப்போ ஓகே, அதுக்கு முதல் இந்த தூணை வந்து நாங்கள் எட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் போயிட்டு சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஓகே, லிஃப்ட்டுக்குரியது ஓகே. அடுத்தது இதை வந்து நான் இங்கே எட் பண்ணணும். இதை வந்து ட்ரா பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இடத்துல வைக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியது இதில் வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கும்போது இதோட க்ராஸ் செக்ஷன் வந்து தூணுக்குள்ளே போகுது. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடிஃபை போயிட்டு ஜாயின் போங்க. ஜாயின் போயிட்டு ஸ்விட்ச் ஜாயின் பவுடர் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தூணை கிளிக் பண்ணும். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிஃப்ட்டை வந்து அங்கே எடுக்கணும். இதை கிளிக் பண்ணுங்கள், மிரர் பண்ணுங்கள். மிரர் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட் இப்போ ஓகே. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவை வந்து இது ஒர்க் டாப் ஆல்ரெடி 1லேருந்து 7 வரை லெசன் பார்த்தாக்களுக்கு கிளியராக விளங்கிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம சென்டர் 3 இப்போ 3D வியூவில் செக் பண்ணால் லிஃப்ட்டுக்குரிய ஒர்க் ஓகே. ஸ்டேர்கேஸை வந்து நம்ம திருப்பி எட் பண்ண வேண்டி வரும். அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் எல்லா ஃப்ளோரையும் ஓகே ஆகிட்டு தானே. நெக்ஸ்ட்டு எல்லா ஃப்ளோரையும் இப்போ நான் ஃப்ளோர் 11 வரைக்கும் எட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் லெவல் 2க்கு போயிட்டு இதை நீங்கள் delete பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேர்கேஸ் ஓகே. இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து இதை வந்து நீங்கள் delete பண்ணணும். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு லெவல் 1 போய்ட்டு
இந்த துண்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதை ஹைலைட் பண்ணணும். அதுக்கு ட்ரிம் ஆப்ஷன் இருக்கு. ஃபினிஷ். இப்போ 3D வியூவில் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் ஓகே. இந்த லிஃப்ட்டுக்குரிய இந்த இதை எடிட் பண்ணணும் பாருங்கள். லெவல் 1 போகணும். இது லிஃப்ட்டுக்குள்ளே வருவது. ஆகவே இதை வந்து இங்கே வரையும் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு எடிட் ஆப்ஷன் போனோடனே க்ரியேட் போனீங்கன்னு சொன்னாலும் நமக்கு சென்டரில் நீங்கள் வரும். இப்போ ட்ரிம் போயிட்டு ட்ரிம் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியம். அதுமாதிரி இதுவும் வந்து இங்கே வரும். இங்கே பாருங்க, தூணுக்கு பக்கத்தில் வரும். ஓகே. அதேமாதிரி இது வந்து எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா அலைன் டூல்ஸ் ஏஎல் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளிக் எதால் வரணுமோ அதில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3D வியூவில் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. அதேமாதிரி இதை எடிட் ஆப்ஷன் போங்க. ஸ்லாப்பையும் சேஞ்ச் பண்ண வேண்டியது. லெவல் 2 போங்க. ஸ்லாப்பிங் எது வரைக்கும் தேவைன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. அது அலைன் டூல்ஸ் போயிட்டு இது வந்து இங்கே வரணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் அதே கேட்டகரி அலைன் இவ்விடத்தில் வரணும். finish. இப்போ ஓகே. இப்போ ஓகே. நான் என்ன செய்யணும், கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி வந்து இன்னும் 9th ஃப்ளோரை நம்ம எப்படி எட் பண்ணுறோம். அதுக்கு செலக்ட் டூல் கொடுங்க. செலக்ட் டூல் கொடுக்காதுன்னா இங்கே பாருங்க, இதுவும் செலக்ட் ஆகுது ஸ்டாப் ஃப்ரண்ட். அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் பண்ணுன்னு சொன்னால் கர்டின் பேனல் இது எல்லாமே ஓகே. மில்லியன்ஸ் இது நம்ம இங்கே செய்ய வேண்டியது இந்த இங்கே செலக்ட் ஆகிற ஆப்ஷனை வந்து என்ன செய்யணும், கிளிக் பண்ணுறேன். இதை வந்து ஹைட் பண்ணி வந்து கிளிக்கிறேன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் temporary height இருக்குது, isolated category, isolated element, sorry இதை மட்டும் ஹைட் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு அந்த கேட்டகரி ஹைட் கேட்டகரி. அது வால் ஆப்ஷனுக்குள்ளே வரதால் அது எல்லாமே வால்ன்ற கேட்டகரிக்குள்ள அதுவும் வால் எல்லாம் சேர்த்து ஹைட் ஆகுது. அது நம்மளுக்கு தேவையில்லை. கண்ட்ரோல் செட்.
நான் delete பண்ணுறேன். எட்டு 4 ஐட்டம் இருக்குது, delete பண்ணுறேன். காப்பி பண்ணுறது கஷ்டம். delete பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லைட்டிங் இதை delete பண்ணுறேன். நான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ போங்க 3D. இப்போ வந்து ஏதாவது வேரியேஷன் இப்போ காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாமே காப்பி ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 105 ஐட்டம் வந்து செக் இதே கிடைக்கிது. அதில் இன்க்ளூடிங் வந்து எல்லா ஐட்டமும் ஓகே ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராக்டிஸ் தானே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு காப்பி டு கிளிப் ஆட் பேஸ்ட் கொடுத்துட்டு பேஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னால் அலைன் டு செலக்ட் லெவல் போயிட்டு லெவல் 1ல் தான் இருக்கும். லெவல் 2ல் இருந்து எனக்கு தேவை. சரி, என்னோட செட் வர அது லெவல் 2ல் காப்பி ஆகிட்டு செட் ஆகிட்டு இப்போ வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு தேவையில்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் தேவையில்லைன்னா ஃப்ளோரை நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, அப்ளை காப்பி கொடுத்துட்டு இப்போ காப்பி செலெக்ஷன் போயிட்டு காப்பி டு கிளிப் ஆட் கொடுத்துட்டு இப்போ பேஸ்ட் போயிட்டு அலைன் டு செலக்ட் லெவல். இது எனக்கு லெவல் 2லையும் வேணும், லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, 9, 10 வரையும் வேணும். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் ஓகே, எல்லாமே கிளியர். இதை நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லெவல் 1 ஓகே, இந்த லிஃப்ட்டுக்குரிய கோல் எல்லாம். அதேமாதிரி லெவல் 2க்கு போய் பார்த்தீங்கன்னா நான் ஓகே. லெவல் 3 ஓகே, எல்லாமே இப்போ கிளியர். இப்போ நான் வந்து செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிஃப்ட்டுக்குரிய ஸ்டோர் ஃப்ரண்ட் வால் இது பண்ணுறோம். அது ஈஸி. லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சர் போயிட்டு வால் ஆப்ஷன் போயிட்டு ப்ராக்டிஸ் தானே, அதனால் பரவாயில்லை. இங்கே போயிட்டு ஸ்டார் ஃப்ரண்ட் வால் போகணும். ஓகே, இதை வந்து அதுக்கு முதல் ஹைட்டை செக் பண்ணிக்கொள்ளணும். லெவல் 1லேருந்து லெவல் 12 வரை. இது எனக்கு எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து லெவல் 12 வரை வேணும். இங்கே ட்ரா பண்ணுறேன். இதை ட்ரா பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே. இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு இந்த சைட்டு வரணும். ஒன் போயிட்டு அதே விஷயம் இது வந்து இஜிஎல்லிருந்து எனக்கு வேணும் லெவல் 12 போயிட்டு ஓகே. இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிட்டேன். சரியான நேருக்கு வர மட்டும். ஓகே, இப்போ வந்து 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே.
இது ரெண்டையும் நான் வந்து அடுத்த பொசிஷனுக்கு இருக்குன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் விசிபிள் இந்த ரெண்டு தான் இருக்குது. இங்கே ஃபில்டரில் அப்படின்னு சொன்னால் மிரர் போயிட்டு சென்டர் பாயிண்ட் இங்கே வரும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நம்ம சேஞ்சிங் செஞ்சுருக்கோம். ப்ராக்டிக்கலுக்காக ப்ராக்டிஸ் ட்ராயிங் கிரியேட் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து சின்ன எரர் லெவல் 2ல் வந்து இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் நம்ம நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். லெவல் 3 ஓகே. லெவல் 3 ஓகே. லெவல் 4 ஓகே. இது ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வந்து நீங்கள் அந்த விஜிஎன்டி டைப் பண்ணி விசிபிலிட்டி கிராஃபிக்ஸை வந்து கொலத்தில் அந்த கட் பிளான் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். சாலிட் ஃபில் அதேமாதிரி கலர் black color apply okay. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதை வந்து பிரிண்ட் ப்ரீவியூ பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 2ல் வந்து இது எல்லாமே இங்கே எட்டாக இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரில் வந்து இது அந்த இதுக்காக வேண்டி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னீங்க பாருங்கள் 151 ஸ்கொயர் ஃபீட் வருது இதில் ஏரியா. அதே லெவலில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். 126 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ஸ்விட்ச் ஆர்டர் பண்ணணும். இதை நீங்கள் ஓனாக செய்ய வேண்டியது. ஜாயின் போயிட்டு ஸ்விட்ச் ஆர்டர் போயிட்டு ஓகே. ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் செய்ய வேண்டியது. அதுக்கு ஆல்டர்னேஷன் இருக்குதான்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். join to okay. ஓகே, இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எடிட் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அதேமாதிரி லெஃப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன வழங்கும். அதேமாதிரி லெஃப்ட்டுக்குரிய தூண் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து லெஃப்ட் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசனில் சந்திப்போம். இன்னொரு லெசன் சொன்னால் கண்டினியூ ஆகிட பற்றி பார்ப்போம். பார்ட் 9ல் நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம்.